உதவி நீதிபதி கேட்டார். நாங்கள் இல்லறத்தார்கள், இந்த கடமைகளையெல்லாம் எவ்வளவு காலம் செய்ய வேண்டும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கட்டாயமாக உங்களுக்கு கடமைகள் உள்ளன. பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டும். மனைவிக்கு உணவு உடை தந்து காப்பாற்ற வேண்டும். உங்கள் காலத்திற்கு பிறகும் அவள் வாழ்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் இரக்கமற்றவர். சுகதேவர் முதலானவர்களிடம் இரக்கம் இருந்தது. இரக்கம் இல்லாதவன் மனிதனே அல்ல. உதவி நீதிபதி கேட்டார், குழந்தைகளை எதுவரை பராமரிக்க வேண்டும்? குருதேவர் கூறினார், தக்க வயது வரும் வரை. கோழி குஞ்சு பெரிதாகிவிட்டால், தானே இறை தேடிக்கொள்ள வல்லதாகிவிட்டால் தாய்க்கோழி அதை கொத்தி விரட்டும், அருகில் வரவிடாது. எல்லோரும் சிரித்தனர். உதவி நீதிபதி கேட்டார், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? குருதேவர் கூறினார், நீ உயிருடன் இருக்கும் வரை அவளுக்கு நல்ல விஷயங்களை சொல், செலவிற்கு கொடு. அவள் கற்புடையவளாக இருந்தால் உன் காலத்திற்கு பிறகும் அவளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய். ஞானப்பித்து பிடித்துவிட்டால் அதன் பிறகு கடமை எதுவும் இல்லை. நாளைக்கு வேண்டி நீ நினைக்காவிட்டாலும் இறைவன் நினைப்பார். ஞானப்பித்து கொண்டவனின் மனைவி மக்களை பற்றி இறைவன் நினைப்பார். சிறு குழந்தையை விட்டுவிட்டு ஜமீன்தார் இறந்து போனால் நீதிமன்றம் நியமிக்கின்ற பொறுப்பாளர் அதன் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். சட்டத்தை பற்றிய இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதானே? உதவி நீதிபதி ஆம் சுவாமி என்றார். விஜயர் கூறினார், ஆஹா ஆஹா, என்ன அற்புதமான பேச்சு! மனத்தை வேறெங்கும் அலைய விடாமல் இறைவனையே சிந்திப்பவன், பிரேமிப்பித்து கொண்டவன், அவனது பொறுப்பை இறைவனே ஏற்கிறான். பெற்றோரை இழந்து சின்னஞ்சிறு குழந்தையின் பொறுப்பை ஏற்க நீதிமன்றத்தின் ஆள் வந்து சேர்கிறானே, அதேபோல். ஆஹா, எனக்கு இந்த நிலை எப்போது ஏற்படும்? யாருக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! திரைலோக்கியர் கூறினார், சுவாமி, இல்லறத்தார்களுக்கு உண்மையிலேயே ஞானம் ஏற்படுமா? இறை அனுபூதி கிடைக்குமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, ஏனப்பா அப்படி கேட்கிறாய்? நீதான் வெள்ளத்திலும் பாகிலுமாக இருக்கிறாயே. எல்லோரும் சிரித்தனர். இறைவனிடம் மனத்தை வைத்தபடி குடும்பத்தில்தானே வாழ்ந்து வருகிறாய். இல்லற வாழ்வில் ஏன் கிடைக்காது? நிச்சயமாக கிடைக்கும். திரைலோக்கியர் கூறினார், குடும்ப வாழ்வில் இருக்கும் ஒருவன் ஞானம் பெற்றிருப்பதை எப்படி அறிவது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இறைவனின் திருநாமத்தை கூறினாலே கண்ணீரும் மயிர்கூச்சரிதலும் அவனுக்கு உண்டாகும். இறைவனின் மதுர நாமத்தை கேட்டாலே உடலில் மயிர் குத்திட்டு நிற்கும். கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியும். உலகியலில் இருக்கும் வரை, காமினி காஞ்சன நாட்டம் இருக்கும் வரை உடல் பற்று அழிவதில்லை. உலகியல் குறைகின்ற அளவுக்கு ஆன்ம ஞானத்தை நோக்கி முன்னேற முடியும். உடல் பற்றும் குறையும். உலகியல் அடியோடு அழிந்தால்தான் ஆன்ம ஞானம் ஏற்படும். ஆன்மா வேறு, உடல் வேறு என்ற உணர்வு அப்போது ஏற்படுகிறது. தேங்காயில் நீர் வற்றாத வரை அதனுடைய பருப்பையும் கொட்டாங்குச்சியையும் கத்தியால் கூட தனியாக பிரிப்பது கடினம். நீர் வற்றிவிட்டால் உள்ளே கொப்பரை குடுகுடுவென்று ஆடும். கொட்டாங்குச்சியிலிருந்து கொப்பரை தனியாகிவிடும். இதைத்தான் கொப்பரை தேங்காய் என்கிறோம். இறையனுபூதி பெற்றவனின் அடையாளம் இதுதான். அவன் கொப்பரை தேங்காய் போல் ஆகிவிடுகிறான். உடலே ஆன்மா என்ற அறிவு போய்விடுகிறது. உடம்பின் சுக துக்கங்கள் தனது சுகதுக்கங்களாக அவனுக்கு தோன்றாது. அவன் உடல் இன்பத்தை விரும்ப மாட்டான். ஜீவன் முக்தனாக தெரிந்து கொண்டிருப்பான். காளியின் பக்தன் ஜீவன் முக்தன், எப்போதும் ஆனந்தத்தில் திளைத்திருப்பவன். இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போதே கண்ணீரும் மயிர்கூச்சரிதலும் உண்டாகுமானால் அவனிடம் காமினி காஞ்சன பற்று போய்விட்டது. அவனுக்கு இறையனுபூதி கிடைத்துவிட்டது என்று அறிந்து கொள். தீக்குச்சி உலர்ந்திருந்தால் ஒரு முறை கிழித்தவுடனேயே குப்பென்று பற்றிக்கொள்கிறது. ஆனால் குச்சி ஈரமாக இருந்தால் 50 முறை கிழித்தால் கூட ஒன்றும் நடக்காது. குச்சிகள்தான் வீணாகும். உலகியலில் ஊறி கிடந்தால், காமினி காஞ்சனமாகிய பானத்தில் மனம் நனைந்து கிடந்தால் இறைவனை பற்றிய விழிப்பு ஏற்படாது. 1000 தடவை முயற்சி செய், எல்லாம் வீண் முயற்சிதான். பொருளாசையாகிய சாறு வற்றினால் அந்த கணமே விழிப்புணர்வு ஏற்படுகிறது. திரைலோக்கியர் கூறினார்,
பொருளாசையாகிய சாறு வற்றி போவதற்கு இப்போது என்ன வழி? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மன ஏக்கத்துடன் தேவியை கூப்பிடு. அவளுடைய காட்சி கிடைத்தால் பொருளாசை சாறு தானாக வற்றிவிடுகிறது. காமினி காஞ்சனத்தில் உள்ள பற்றெல்லாம் நீங்கிவிடுகிறது. அவள் என் சொந்த தாய் என்ற உணர்வு இருந்தால் இந்த கணமே சாத்தியமாகும். அவள் வளர்ப்பு தாய் அல்லவே, சொந்த தாய் அவள். மன ஏக்கத்துடன் அவளிடம் பிடிவாதம் கொள். குழந்தை தாயின் முந்தானையை பிடித்து கொண்டு காற்றாடி வாங்குவதற்காக காசு கேட்கிறது. அவள் ஒருவேளை மற்ற பெண்களுடன் பேசிக்கொண்டிருப்பாள். எனவே முதலில் காசு தரமாட்டாள். இல்லை, கொடுக்க வேண்டாம் என்று உன் அப்பா சொல்லியிருக்கிறார். அவர் வரும்போது சொல்கிறேன். இப்போது காற்றாடி விடப்போனால் குழப்பத்தை தான் உண்டாக்குவாய் என்பாள். குழந்தை அழ ஆரம்பிக்கிறது. பிடிவாதம் பிடிக்கிறது. உடனே அவள் மற்ற பெண்களிடம், கொஞ்சம் இருங்கள், இவனை சற்று சமாதானப்படுத்திவிட்டு இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சாவியை எடுத்து கடக்கென்று பாக்ஸை திறந்து காசை எடுத்து குழந்தையிடம் தருவாள். நீங்களும் அன்னையிடம் பிடிவாதம் பிடியுங்கள். அவள் கட்டாயமாக காட்சி தருவாள். நான் சீக்கியர்களிடம் இதைத்தான் சொன்னேன். அவர்கள் தட்சிணேஸ்வர காளி கோவிலுக்கு வந்திருந்தார்கள். காளி கோவிலின் எதிரில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இறைவன் கருணை வடிவானவர் என்றார்கள். அது எப்படி என்று கேட்டேன் நான். ஏன் சுவாமி, அவர் எப்போதும் நம்மை காக்கிறார், நமக்கு நல்ல வழி காட்டுகிறார், பணமெல்லாம் தருகிறார், உணவு ஏற்பாடு செய்கிறார் என்றார்கள். அதற்கு நான், யாருக்காவது பிள்ளைக்குட்டிகள் இருந்தால் அவற்றின் பொறுப்பு உணவு எல்லாம் தந்தை ஏற்றுக்கொள்வாரா அல்லது ஊரார் வந்து செய்வார்களா என்று கேட்டேன். உதவி நீதிபதி கேட்டார், சுவாமி, அப்படியானால் அவர் கருணைமயமானவர் இல்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? நான் சொன்னது இறைவன் நமக்கு மிகவும் வேண்டியவர், அவரை வற்புறுத்தும் உரிமை நமக்கு உண்டு என்றுதான். நமக்கு வேண்டிய ஒருவரிடம் ஏண்டா டேய் கொடுக்க மாட்டாயா என்று கூட கேட்கலாம். அது சரி, ஆணவமும் அகங்காரமும் ஞானத்தால் ஏற்படுகின்றனவா அஞ்ஞானத்தால் ஏற்படுகின்றனவா? அகங்காரம் தமோ குணம், அது அஞ்ஞானத்திலிருந்து பிறக்கிறது. அகங்காரம் என்ற இந்த திரை இருப்பதால் தான் இறைவனை காண முடியவில்லை. நான் இருந்தால் எல்லா தொல்லையும் ஒழியும். அகங்காரம் கொள்வது வீண். இந்த உடல், இந்த செல்வம் எதுவுமே நிலைத்து நிற்காது. ஒரு குடிகாரன் துர்க்கை சிலையை பார்த்து கொண்டிருந்தான். சிலைக்கு செய்யப்பட்டிருந்த அலங்காரங்களை பார்த்து அவன், அம்மா, எவ்வளவுதான் நீ அலங்காரம் செய்து கொண்டாலும் 2-3 நாட்களுக்கு பிறகு உன்னை இழுத்து கங்கையில் எறிந்து விடுவார்கள் என்றான். எல்லோரும் சிரித்தார்கள். ஆகவே எல்லோருக்கும் சொல்கிறேன், ஜட்ஜாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எல்லாம் 2 நாட்களுக்குத்தான். அதனால் ஆணவம், அகங்காரம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். சத்துவம், ரஜஸ் மற்றும் தமோ குணங்கள் வெவ்வேறு இயல்பு கொண்டவை. அகங்காரம், தூக்கம், அளவுக்கு மீறி சாப்பிடுவது, காமம், கோபம் போன்றவை தமோ குணத்தினரின் அடையாளங்கள். ரஜோகுணத்தினர் பல்வேறு காரியங்களில் சென்று ஈடுபடுவார்கள். அவர்களின் துணிமணிகள் பளபளப்பாக ஆடம்பரமாக இருக்கும். வீடு தூய்மையாக படாடோபமாக இருக்கும். வரவேற்பறையில் குயினின் படம் இருக்கும். பூஜை வேளைகளில் பட்டு உடுத்தி கொள்வார்கள். கழுத்தில் ருத்ராட்ச மாலை இருக்கும். அந்த மாலையின் இடையிடையே பொன் ருத்ராட்ச மணிகளும் கோர்க்கப்பட்டு இருக்கும். யாராவது பூஜை அறையை பார்க்க வந்தால் தாங்களே அழைத்து போய் எல்லாவற்றையும் காட்டுவார்கள். இதோ இந்த பக்கம் பாருங்கள், இன்னும் இருக்கிறது. வெள்ளை சலவை கல்லினாலான, மார்பிள் கல்லினாலான தரை இருக்கிறது. சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்த மண்டபம் இருக்கிறது என்றெல்லாம் விளக்கம் தருவார்கள். பலரும் அறியும்படி தான தர்மங்களை செய்வார்கள். சத்துவகுணத்தினர் மென்மையாக, அமைதியாக இருப்பார்கள். கிடைத்த துணியை உடுத்தி கொள்வார்கள். வயிற்றுப்பாட்டிற்கு வேண்டிய அளவுக்கே சம்பாதிப்பார்கள். பிறரை முகஸ்துதி செய்து பணம் பெறுவதில்லை. வீட்டை பழுது பார்ப்பதில்லை. வீடு பராமரிக்கப்படாமல் இருக்கும். குழந்தைகளின் துணிமணிகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். பெயர் புகழுக்காக அலைய மாட்டார்கள். தெய்வ சிந்தனை, தானம், தியானம் எல்லாம் பிறர் அறியாமல் தான் நடைபெறும். யாருக்கும் எதுவும் தெரிய வராது. கொசுவலைக்குள் தியானம் செய்வார்கள். இரவில் இவர் தூங்கவில்லை போலும், ஆகவேதான் காலையில் இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள்.
சத்துவகுணம் படிக்கட்டில் கடைசி படி. அடுத்தது மாடிதான். சத்துவகுணம் வந்துவிட்டால் இறைக்காட்சிக்கு இனி தாமதமில்லை. இன்னும் கொஞ்சம் முன்னேறினால் அவரை பெற்றுவிடலாம். எல்லோரும் சமம் என்று சொன்னீர்களே, பாருங்கள் எத்தனை விதமான மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றன. நித்திய ஜீவர்கள், முக்த ஜீவர்கள், முமுட்சு ஜீவர்கள், பத்த ஜீவர்கள், இப்படி பல வகை மனிதர்கள் உண்டு. நாரதர், சுகதேவர் முதலியவர்கள் நித்திய ஜீவர்கள். இவர்கள் ஸ்ட்ரீம் போட்டு போன்றவர்கள். தாங்கள் கரையை அடைவது மட்டுமல்லாமல் யானை போன்ற பெரிய மிருகங்களையும் ஏற்றி செல்ல அவர்களால் முடியும். நித்திய ஜீவர்கள் ஓர் அதிகாரி போன்றவர்கள். ஒரு தாலுக்காவில் சண்டை சச்சரவை சீர்படுத்திவிட்டு மற்றொரு தாலுக்காவிற்கு போவார்கள். அவர்களை அடுத்து முமுட்சு ஜீவர்கள். இவர்கள் உலகப்பற்று என்ற வலையிலிருந்து விடுபட உயிரை கொடுத்து பாடுபடுவார்கள். இவர்களுள் ஓரிருவர் இந்த வலையிலிருந்து தப்பக்கூடும். அவர்கள் முக்த ஜீவர்கள். நித்திய ஜீவர்கள் சாமர்த்தியமுள்ள மீன்களை போன்றவர்கள். இவர்கள் வலையில் படவே மாட்டார்கள். பத்த ஜீவர்கள் உலகப்பற்றில் சிக்குண்டவர்கள், சொரணை இல்லாதவர்கள். இவர்கள் வலையில் சிக்கி கிடக்கிறார்கள். ஆனால் வலையில் அகப்பட்டுள்ளோம் என்ற எண்ணமே இல்லை. அருகே ஆன்மீக பேச்சு நடந்தால் அங்கிருந்து போய்விடுவார்கள். கடைசி காலத்தில் பார்த்து கொள்ளலாம். தெய்வநாமம் எல்லாம் இப்போது எதற்கு என்பார்கள். சாக கிடக்கின்ற போதும் மனைவி மக்களை பார்த்து, விளக்கில் எதற்காக இத்தனை திரிகள்? ஒரு திரி போதும், இல்லாவிட்டால் எண்ணெய் தீர்ந்துவிடும் என்பார்கள். மனைவி மக்களை நினைத்து, ஐயோ நான் இறந்து போனால் இவர்களின் கதி என்ன என்று அழுது கொண்டே புலம்புவார்கள். இவர்கள் எதன் காரணமாக இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்களோ அதை மீண்டும் மீண்டும் செய்வார்கள். ஒட்டகம் முட்செடியை தின்னும்போது வாயிலிருந்து இரத்தம் பீரிடும், ஆனாலும் விடாது. குழந்தை இறந்துவிட்டது என்று துக்கத்தால் துடிப்பார்கள், ஆனாலும் ஆண்டுதோறும் குழந்தையை பெற்றுக்கொள்வார்கள். பெண்ணின் கல்யாணத்தில் எல்லாம் தேர்ந்திருக்கும், ஆனாலும் வருடம் தவறாமல் பெண் குழந்தை பெற்றுக்கொள்வார்கள். என்ன செய்வது, என் தலையெழுத்து அப்படி என்பார்கள். தீர்த்த யாத்திரை சென்றால் இறைவனை பற்றி நினைக்க அவர்களுக்கு நேரம் கிடைக்காது. மனைவி மக்களின் மூட்டை முடிச்சுக்களை சுமப்பதிலேயே அவர்களின் பிராணன் போகும். இனி கோவிலுக்கு போனால் குழந்தைக்கு தீர்த்த பிரசாதம் கொடுப்பது, குழந்தைக்கு அங்க பிரதட்சணம் செய்விப்பது என்றே பரபரப்பாக இருப்பார்கள். தன் வயிற்றையும் மனைவி மக்களின் வயிற்றையும் நிரப்புவதற்காக கை கட்டி சேவகம் செய்வார்கள். பொய், வஞ்சனை, முகஸ்துதி என்று எல்லா வழிகளிலும் பணம் சம்பாதிப்பார்கள். தெய்வ சிந்தனை செய்பவர்களை, தெய்வ தியானம் செய்பவர்களை பைத்தியம் என்று கேலி செய்வார்கள். உதவி நீதிபதியிடம், மனிதர்களில் எத்தனை விதம் பார்த்தீர்களா? எல்லோரும் சமம் என்கிறீர்கள். எத்தனை விதமான இயல்புகள்! சிலரிடம் அதிகமான சக்தி, சிலரிடம் குறைவான சக்தி. பத்த ஜீவன் இரக்கம் தருவாயிலும் குடும்பத்தை பற்றியே பேசுவான். புறத்தளவில் ஜபமாலையை உருட்டுவதாலும், கங்கையில் மூழ்குவதாலும், தீர்த்த யாத்திரை போவதாலும் என்ன பலன்? உள்ளே பற்று இருக்குமானால் மரண வேளையில் அதுதான் முன் வந்து நிற்கும். ஏதேதோ உளறுவான் அவன். ஜன்னி கண்டிருப்பவன் மஞ்சள், கடுகு, லவங்கம் என்றெல்லாம் புதட்டுகிறான். கிளி சாதாரணமாக ராதா கிருஷ்ணா என்று சொல்லும். ஆனால் பூனை பிடிக்க வரும்போது அதன் உண்மையான கீச் கீச் குரல்தான் வெளிவரும். இறக்கும்போது எதை நினைக்கிறாயோ அதையே மறுபிறவியில் அடைவாய் என்று கீதையில் உள்ளது. பரத மன்னன் மான் மான் என்று உயிரை விட்டான். அடுத்த பிறவியில் மானாக பிறந்தான். தெய்வ சிந்தனையுடன் உடலை விட்டால் இறை அனுபூதி கிடைக்கும். பிறகு இந்த உலகத்திற்கு திரும்ப வேண்டியதில்லை. பிரம்மசமாஜ பக்தர் ஒருவர் கேட்டார், சுவாமி, ஒருவன் மற்ற நேரங்களில் இறைவனை நினைக்கிறான், மரண வேளைகளில் நினைக்கவில்லை. அவன் இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப நேருமா? அவன்தான் முன்பு இறைவனை நினைத்திருக்கிறானே. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மனிதன் இறைவனை நினைக்கிறான், ஆனால் அவரிடம் நம்பிக்கை வைப்பதில்லை. அதனால் மீண்டும் மறக்கிறான். இப்போது யானையை குளிப்பாட்டுகிறோம், மறுக்கணமே அது மண்ணையும் சேற்றையும் பூசிக்கொள்கிறது. மனம் ஒரு மத யானை. ஆனால் யானையை குளிப்பாட்டியதும் நேரே கொட்டிலில் கொண்டு போய் கட்டிவிட்டால் அது மண்ணையோ சேற்றையோ பூசிக்கொள்ள முடியாது. மனிதன் இறக்கும்போது கடவுளை நினைத்தால் சுத்த மனம் கிடைக்கிறது.
மீண்டும் காமினி காஞ்சனத்தில் பற்று வைக்க அந்த மனதிற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. இறைவனிடம் நம்பிக்கை வைக்கவில்லை. அதனால்தான் இத்தனை கர்ம அனுபவங்கள். கங்கையில் குளிக்கும்போது பாவங்கள் உன்னை விட்டுவிட்டு கங்கை கரையில் உள்ள மரத்தில் உட்கார்கின்றன. நீ கரையேறியதும் மறுபடியும் உன் தோளில் ஏறிக்கொள்கின்றன என்று சொல்வார்கள். எல்லோரும் சிரித்தனர். உயிர் உடலை விட்டு பிரியும்போது கடவுள் நினைவு இருக்க வேண்டுமானால் அதற்கு வேண்டிய வழியை முன்கூட்டியே செய்து கொள்ள வேண்டும். அந்த வழிதான் பயிற்சி யோகம். இறைவனை இடைவிடாது நினைப்பதை பழக்கமாக்கி கொண்டால் கடைசி நேரத்திலும் அவரை நினைக்க முடியும். பிரம்மசமாஜ பக்தர் கூறினார், அற்புதமான பேச்சு, அருமையான வார்த்தைகள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஏதேதோ வளவளவென்று உளறினேன். என் நிலை என்ன தெரியுமா? நான் எந்திரம், அவள் இயக்குபவள். நான் வீடு, அவள் வீட்டு தலைவி. நான் வண்டி, அவள் என்ஜினியர். நான் தேர், அவள் தேரோட்டி. அவள் எப்படி நடத்துகிறாளோ அப்படி நடக்கிறேன். அவள் எப்படி செய்விக்கிறாளோ அப்படி செய்கிறேன். திரைலோக்கியர் மீண்டும் பாடினார். மிருதங்கமும் தாளமும் உடன் வாசிக்கப்பட்டன. குருதேவர் பிரேமை பித்தில் ஆடினார். ஆடியபடி பல முறை சமாதி நிலையில் மூழ்கினார். சமாதியில் மூழ்கியபடி நின்று கொண்டிருந்தார். அசைவற்ற உடல், குத்திட்டு நின்ற கண்கள், சிரித்த முகம். அன்பிற்குரிய பக்தர் ஒருவரின் தோளில் கையை வைத்து கொண்டு நின்றார். மறுபடியும் பரவச நிலை. அது சிறிது கலையும் போது மதம் பிடித்த யானை போல் ஆடினார். புற உணர்வு வந்ததும் பாடலுடன் சில வரிகளை சேர்த்தார். பக்தர் கூட்டத்தை சுற்றி சுற்றி ஆடு, நீயும் ஆடுவாய், எங்களையும் ஆட வைப்பாய். இதய தாமரையில் ஒரு முறை ஆடு, அன்னையே, ஓ பிரம்மமயி, உலகை மயக்கும் இந்த அற்புத உருவில் ஆடுவாய். காண்பதற்கரிய எத்தகைய காட்சி! அன்னையில் பிராணன் ஒன்றிய பிரேமை போதையில் ஆழ்ந்த அந்த தெய்வ பாலகரின் திரு நடனம். இரும்பை காந்தம் கவர்வதைப் போல பிரம்மசமாஜ பக்தர்கள் அவரை சுற்றி வந்து ஆடினார்கள். எல்லோரும் பித்து பிடித்தவர்களாக பிரம்மநாதத்தை ஓதினர். மீண்டும் பிரம்மத்தின் அதே இனிய நாதத்தை, தேவியின் நாமத்தை ஓதினர். பலர் பாலகர்களைப் போல் அம்மா அம்மா என்று கூவி அழைத்தனர். பாட்டு முடிந்ததும் எல்லோரும் உட்கார்ந்தனர். சமாஜத்தின் மாலை பிரார்த்தனை இன்னும் நிகழவில்லை. திடீரென்று எழுந்த இந்த கீர்த்தனைகளால் விதிமுறைகள் எல்லாம் எங்கோ பறந்துவிட்டன. இரவில் விஜயகிருஷ்ண கோஸ்வாமி மேடையில் அமர்ந்து பிரார்த்தனையை நடத்துவதாக ஏற்பாடு. இரவு மணி சுமார் 8. எல்லோரும் உட்கார்ந்தனர். குருதேவரும் அமர்ந்தார். எதிரில் விஜயர் இருந்தார். விஜயரின் மாமியாரும் மற்ற பக்தைகளும் குருதேவரை காணவும் அவருடன் பேசவும் விரும்புகிறார்கள் என்ற செய்தி வந்தது. குருதேவர் ஓர் அறையில் சென்று அவர்களை சந்தித்தார். சிறிது நேரம் சென்றதும் திரும்பி வந்த குருதேவர் விஜயரிடம் கூறினார், உங்கள் மாமியாருக்குத்தான் என்ன பக்தி? அவர் என்னிடம் குடும்ப காரியங்களை பற்றி சொல்லாதீர்கள். ஓர் அலை ஓய்ந்ததும் இன்னொரு அலை வருகிறது என்கிறார். அதற்கு நான், அதனால் உங்களுக்கு என்ன? உங்களுக்குத்தான் ஞானம் வந்துவிட்டதே என்றேன். அதற்கு அவர், எனக்காவது ஞானம் வந்திருப்பதாவது இதுவரை வித்யா மாயையும் அவித்யா மாயையும் தாண்டி சென்ற பாடில்லை. அவித்யா மாயையை மட்டும் தாண்டினால் போதாதே, வித்யா மாயையும் தாண்ட வேண்டுமே, அப்போதுதானே ஞானம் ஏற்படும். நீங்கள் தானே இப்படி சொல்கிறீர்கள் என்கிறார். குருதேவர் பேசிக்கொண்டிருந்த போது வேணிபால் வந்தார். வேணிபால் விஜயரிடம், ஐயா வாருங்கள், நீண்ட நேரம் ஆகிவிட்டது, பிரார்த்தனையை ஆரம்பிங்கள். விஜயர் கூறினார், ஐயா, இனியும் பிரார்த்தனைக்கு என்ன அவசியம்? இங்கே முதலில் பாயசத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள், பிறகு சாம்பார், ரசம் எல்லாம். எல்லோரும் சிரித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி, பக்தர்கள் தங்கள் போக்குக்கு ஏற்ப ஏற்பாடு செய்கிறார்கள். சத்துவகுண பக்தன் பாயசம் தருகிறான். ரஜோகுண பக்தன் 50 விதமான கறிகளோடு உணவு படைக்கிறான். தமோகுண பக்தன் ஆடு போன்றவற்றை பலியிடுகிறான். பிரார்த்தனை மேடையில் அமர்வதா வேண்டாமா என்று விஜயர் தயங்கி நின்றார். விஜயர் குருதேவரிடம், நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அப்போதுதான் மேடையில் சென்று அமர்வேன் என்றார். குருதேவர் கூறினார், ஆணவம் அகன்றாலே போதும். நான் லெக்சர் செய்கிறேன், நீங்கள் கேளுங்கள் என்ற ஆணவம் இல்லாவிட்டால் போதும். அகங்காரம் ஞானத்தினால் வருகிறதா அஞ்ஞானத்தினால் வருகிறதா? அகங்காரம் இல்லாதவனிடம்தான் ஞானம் இருக்கும்.
பள்ளமான இடத்தில் மழை நீர் தேங்கும், மேடான இடத்திலிருந்து வழிந்து ஓடிவிடும். அகங்காரம் உள்ளதுவரை ஞானம் வருவதில்லை, முக்தியும் கிடைப்பதில்லை. மீண்டும் மீண்டும் இந்த உலகிற்கு வந்தாக வேண்டும். எம்பெருமானே, நீயே கர்த்தா, நான் கர்த்தா அல்ல. நீ எந்திரத்தை ஓட்டுபவர், நான் எந்திரம். நீதான் எல்லாம். குரு, பாபா, கர்த்தா இந்த 3 சொற்களை கேட்கும்போது என் உடம்பில் முள் தேய்ப்பது போல் இருக்கும். நான் அவரது குழந்தை, என்றுமே அவளது குழந்தைதான். இதில் நானாவது, பாபா ஆவது? இறைவனே கர்த்தா, நான் அல்ல. அவர் ஓட்டுபவர், நான் எந்திரம். யாராவது என்னை குரு என்று சொன்னால், சி முட்டாளே, யார் குரு என்பேன். சச்சிதானந்தத்தை தவிர வேறு குரு இல்லை, அவரை தவிர வேறு வழியும் இல்லை. அவர் ஒருவர்தான் பிறவிக்கடலில் நமது படகோட்டி. விஜயரிடம் கூறினார், ஆச்சாரியராக இருப்பது மிகவும் கடினம். இதனால் தனக்குத்தானே கேடு விளையும். 10 பேர் மதிப்பதை கண்டதும் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிறான். இது மிகவும் மோசம். அதன் லாபம் ஏதோ சிறிது புகழ், அவ்வளவுதான். சிலர், ஆஹா, விஜயர் நன்றாக பேசினார், அவர் பெரிய ஞானி என்று ஒருவேளை சொல்லலாம். நான் சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். நான் அன்னையிடம், அம்மா, நீ ஓட்டுபவள், நான் எந்திரம். எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன், எப்படி சொல்ல செய்கிறாயோ அப்படி சொல்கிறேன் என்று கூறுகிறேன். விஜயர் பணிவுடன், நீங்கள் சொன்னால் நான் மேடையில் உட்காருகிறேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடியே, நான் என்ன சொல்வது? அம்புலி மாமா எல்லோருக்கும் மாமா. நீங்களே இறைவனிடம் சொல்லுங்கள். இதயபூர்வமாக இருந்தால் எந்த பயமும் இல்லை. விஜயர் மறுபடியும் பணிவுடன் கேட்டதும், குருதேவர், நல்லது, முறைப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். இறைவனிடம் இதயபூர்வமான பக்தி இருந்தாலே போதும். விஜயர் மேடையில் அமர்ந்து பிரம்மசமாஜ முறைப்படி பிரார்த்தனையை நடத்தினார். பிரார்த்தனை வேளையில் அவர் அம்மா அம்மா என்று அழைத்தது கேட்டு அனைவரது மனமும் உருகியது. பிரார்த்தனை முடிந்ததும் பக்தர்களின் சாப்பாட்டிற்கான ஏற்பாடுகள் நடந்தன. ஜமுக்காலம், விரிப்பு முதலியவற்றை எடுத்துவிட்டு இலை போடப்பட்டது. பக்தர்கள் உட்கார்ந்தனர். குருதேவருக்கு மணை போடப்பட்டது. வேணிப்பால் கொடுத்த லூச்சி, பப்படம், பல வகை இனிப்புகள், தயிர், திரட்டுப்பால் முதலியவற்றை இறைவனுக்கு நிவேதனம் செய்த பின் குருதேவர் ஆனந்தமாக உண்டார். சாப்பாட்டுக்கு பிறகு எல்லோரும் வெற்றிலை போட்டுக்கொண்டு வீடு திரும்ப தயாராயினர். புறப்படுவதற்கு முன் குருதேவர் விஜயருடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தார். அங்கே மாவும் இருந்தார். குருதேவர் கூறினார், நீங்கள் இறைவனை அம்மா அம்மா என்று அழைத்து பிரார்த்தித்தது மிகவும் நல்லது. அப்பாவை விட அம்மாவின் ஈர்ப்பு அதிகம் என்று சொல்வார்கள். அம்மாவிடம் பிடிவாதம் பிடிக்கலாம், அப்பாவிடம் அது செல்லாது. திரைலோக்கியருடைய தாயின் ஜமீனிலிருந்து வண்டி வண்டியாக பணம் வந்தது. அதற்கு காவலாக கையில் தடியும் சிவப்பு தொப்பியுமாக காவலாளிகள் சிலர் வந்தார்கள். திரைலோக்கியர் வழியில் பல ஆட்களோடு காத்திருந்து பலவந்தமாக எல்லா பணத்தையும் பிடுங்கிக் கொண்டார். தாயின் சொத்துக்காக பிடிவாதம் பிடிக்கலாம். மகன் மீது தாய் வழக்கு தொடர மாட்டாள் என்று சொல்வார்கள் அல்லவா? விஜயர் கூறினார், பிரம்மமே அன்னை என்றால் அது உருவமா அருவமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், யார் பிரம்மமோ அவரே காளி, ஆத்யா சக்தி அன்னை. செயலற்றிருக்கும்போது பிரம்மம் என்று சொல்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடும்போது சக்தி என்கிறோம். அசைவற்ற தண்ணீர் பிரம்மத்திற்கு ஓமை. ஆடி அசையும் தண்ணீர் சக்தி அல்லது காளிக்கு ஓமை. காளி, அவள் மகாகாலனுடன் பிரம்மத்துடன் கூடி மகிழ்பவள். காளி உருவம் உள்ளவள், உருவம் அற்றவளும் கூட. அவள் உருவம் உள்ளவள் என்று நீங்கள் நம்பினால் காளியை அந்த முறையிலேயே சிந்தியுங்கள். ஒன்றை திடமாக்கி கொண்டு அதன்படி அவளை சிந்தித்தால் தான் யார் என்பதை அவளை காட்டுவாள். ஷியாம்புகோரை அடைந்தால் தேலிப்பாடாவையும் தெரிந்து கொள்வீர்கள். அவள் இருக்கிறாள் என்பது மட்டுமல்ல, நான் உங்களுடன் பேசுவது போல் அவள் உங்களிடம் வந்து பேசவும் செய்வாள் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் கிடைக்கும். இன்னொரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கு அருவத்தில் நம்பிக்கை என்றால் திடமாக அதையே நம்புங்கள். ஆனால் நான் பிடித்ததே சரி என்ற வெறித்தனம் கொள்ளாதீர்கள். இறைவன் இப்படித்தான்,
அப்படி இருக்க முடியாது என்று அவரை பற்றி திட்டவட்டமாக சொல்ல முடியாது. அவர் உருவம் உள்ளவர் என்று நான் நம்புகிறேன். தான் எப்படியெல்லாம் இருக்க முடியும் என்பதை அவரே அறிவார். எனக்கு தெரியாது, என்னால் தெரிந்து கொள்ளவும் முடியவில்லை என்று சொல்லுங்கள். மனிதன் தன் ஓர் ஆளாக்கு புத்தியால் இறைவனின் இயல்பை அறிந்து கொள்ள முடியுமா? ஒரு படை பாத்திரத்தில் 4 படை பால் கொள்ளுமா? அவரே அருள் கூர்ந்து எப்போதாவது நமக்கு காட்சி தந்தால், தன்னை அறியுமாறு செய்தால் அப்போதுதான் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் முடியாது. யார் பிரம்மமோ அவரே சக்தி, அவரே அன்னை. நான் யாரை அன்னை என்கிறேனோ அதை சந்தையில் வந்து சொல்ல வேண்டுமா? மனமே, இதை சூசகமாக புரிந்து கொள் என்று ராம்பிரசாதர் கூறுகிறார். நான் யாரை அன்னை என்கிறேனோ, அதாவது அந்த பிரம்மத்தைத்தான் அன்னை என்கிறேன். இதையே ராம்பிரசாதர் காளியும் பிரம்மமும் ஒன்றென அறிந்து தர்மம் அதர்மம் இரண்டையும் துறந்து ஆசை முக்தி அவைகளின் முன்னே சிரமது தாழ்த்தி வணக்கம் செய்வதாய் பிரசாதருமே பேசி நிற்கிறார் என்றார். அதர்மம் என்பது முறையற்ற செயல்கள், தர்மம் என்பது வைதிக கர்மம். இவ்வளவு தானம் செய்ய வேண்டும், இத்தனை பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும், இவையெல்லாம் தர்மம். விஜயர் கேட்டார், தர்மம் அதர்மம் இரண்டையும் விட்டுவிட்டால் எஞ்சி இருப்பது என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், சுத்த பக்தி. நான் அன்னையிடம், அம்மா, இதோ உனது தர்மத்தை எடுத்துக்கொள், இதோ உனது அதர்மத்தை எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு. இதோ உனது புண்ணியத்தை எடுத்துக்கொள், இதோ உனது பாவத்தை எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு. இதோ உனது ஞானத்தை எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானத்தை எடுத்துக்கொள், எனக்கு சுத்த பக்தியை கொடு என்று வேண்டினேன். பார்த்தாயா, ஞானத்தை கூட நான் விரும்பவில்லை, நான் புகழையும் விரும்பவில்லை. தர்ம அதர்மங்களை விட்டுவிட்டால் சுத்த பக்தி, மாசு மறுவற்ற பற்றற்ற காரணமற்ற பக்தி மட்டுமே எஞ்சுகிறது.